இது வரைக்கும் கண்ணியமான ஒரே ஒரு கண்டிஷனில் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை அசிங்கப்படுத்திடுச்சு தெரியுமா? என்ன கண்டிஷன்? ஆமாம், ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து ஸ்கூலுக்கு போன பிறகு நீங்கள் வாங்கன்ட்டாங்க. இதை விட இதை கூட புரிஞ்சிக்க முடியல உங்களால் இல்லை? அந்த அளவுக்கு நீங்கள் தற்குறியாக இருக்கிறீங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டால் ஸ்கூல் ஆரம்பித்த பிறகு வாங்கன்ட்டாங்க. ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் ஒரு ஸ்கூல்லையும் என்னென்னு ஃபுல் ப்ரெசன்ட் இருக்கணும் பாண்டிச்சேரியா? ஆமாம். அது அர்த்தம் என்ன சார்? அந்த அளவுக்கு இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வந்து ஜோம்பிஸ்லாம் உங்களுக்கு கோவம் வருதுல்ல, அங்கே போலீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டே பை அதாவது கேட்டால் டைம் டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி தெரியுமா இருந்தது? மிகப்பெரிய வந்து ஒரு மோசமான ஒரு ஜோம்பிஸ் கூட்டம் வருது, அதுலேருந்து நம்மளை எப்படி தற்காத்துக்கணும் அப்படி தான் சார் இருந்தது அதிகாரிகள்ட்ட. இது புரிஞ்சுதா என்ன பண்ணணும் தெரிஞ்சுதான்னு சொன்னாங்கல்ல பாண்டிச்சேரியா? ஆமாம் சார், ஆமாம் சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு மிராண்டி கும்பல் வருது, ஜோம்பிஸ் வரானுங்க, அவங்க இப்படிலாம் பண்ணுவாங்க, நம்ம அதுலேருந்து எப்படி தற்காத்துக்கணும் அப்படி தான் சார் இருந்தது இன்ஸ்ட்ரக்ஷனே. நீங்கள் என்ன பெருமையாக சொல்லுங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு காவல்துறை உங்களுக்கு வந்து நல்ல மரியாதை கொடுத்து கௌரவமாக நடத்துச்சு உங்களை. நீங்கள் அதை புரிஞ்சிக்காம அந்த 5வது கண்டிஷன் நீங்கள் வந்து அசிங்கப்பட வேணா. நீங்கள் எதுக்கு இந்த கண்டிஷன் போட்டாங்க? அதைத்தான் நான் என்றைக்கோ உங்கள்கிட்ட வந்து சொன்னேன். என்னென்ன இந்த பசங்கள்லாம் ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிறாங்க சார், அதுக்கு தான் அந்த டைமுக்கு போகிறதுக்கு காரணம், சனிக்கிழமை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா எதுக்காகன்னா அன்றைக்கி ஸ்கூல் லீவுன்னு சொன்னேன். நீங்கள் என்ன சொன்னீங்க அன்றைக்கி? இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவர் ஒரு கூட்டத்தை நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் சனிக்கிழமை எதுக்கு வைக்கிறதுன்னு கேட்டால் அன்றைக்கி ஸ்கூல் லீவு சார்னு சொன்னேன்னா நீங்கள் என்ன? நான் தான் சொன்னீங்க. நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் வந்து அவர் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் தொந்தரவு கிடையாது, தொந்தரவு கொடுக்கறதுக்கு தான் வருது. ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிள்ளைகள் வந்தனால தான் சார் அன்றைக்கி அந்த 10 பிள்ளைகள் இறந்து போனது காரணம். புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள். அந்த இடத்துல இருக்காங்க அவங்க பாருங்கள் எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கிறாங்க பாருங்கள். இது ஸ்கூல் பிள்ளைகளை பாதுகாக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முதல்ல எல்லாம் ஸ்கூல் போங்க. அதை அசிங்கமாக நினைக்காம பெருமையாக வந்து நீங்கள் வந்து இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? பாண்டிச்சேரி கடிச்ச பையனுக்கு என்ன வயசு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு 21 அவ்வளோதான் சார், அவ்வளோதான். இப்போ வந்து புரிஞ்சுங்க, அவ்வளோதான் ஓட்டரே, அவ்வளோதான்.